சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்ன மர. எனக்கு மூச்சு விட முடியாத மாதிரி இருக்கு. அப்படியே நீ என்கிட்ட ஒவ்வொரு நாளும் சிரிச்சு பேசினது, எனக்கு அறிங்க பார்த்துக்கிட்டது எல்லாம் பொய்யா, நடிப்பு தானா? உன் கூட பொண்டாட்டியா வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் நீ என்ன மனசார நேசிக்கிறனி நம்பி தானடா வாழ்ந்தேன். ஆனா இப்போ அந்த நம்பிக்கையை நீ கெடுத்துட்டியடா. அப்படின்னா என் கூட வாழ்ந்த ஒவ்வொரு நொடியும் நீ எங்க அக்காவை நினைச்சுதான் என் கூட வாழ்ந்தியா? அப்போ இந்த குழந்தை நான் உன்னை என் உயிருக்கு மேல நேசிச்சேன்டா. நீயும் அதே மாதிரி என்ன நேசிக்கிறேன்னு நான் நம்பினேனே, அந்த நம்பிக்கை எல்லாம் ஒரு நொடியில செதறி போயிடுச்சு. நான் கூட சேர்ந்து 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க, என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க, என்னை உயிரோட கொன்னுட்டீங்க. நினைக்கலக்கா, இவன் யாரோ, ஆனா நீ நான் கூட பிறந்த தங்கச்சி. நீ என் கழுத்துல தாலி கட்ட மாதிரியாச்சும் உண்மையை சொல்லியிருக்கலாமக்கா. தாலியை கலக்கி அவன் மூஞ்சில வீசிட்டு நான் பாட்டு போயிருக்கணும். நீயும் மறைச்சிட்டியே, என் வாழ்க்கை அழியறதுக்கு காரணம் ஆயிட்டியக்கா. அப்பனா நீங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிதான் வழிய விரிச்சிருக்கீங்க. தெரியாம நான் தான் அந்த வழியில விழுந்துட்டேனா? என் வாழ்க்கை நானே நாசமாக்கிட்டேனா? உள்ளிருக்கும் இதயத்துக்கு என்னை புரியும்
வசந்தி, கோயிலுக்கு என்னென்ன பொருள் வேணும் எல்லாம் எடுத்து வச்சுட்டல? எடுத்து வச்சுட்டேங்க. அப்புறம் பொங்க வைக்கிறதுக்கு பானெல்லாம் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். அப்புறம் ஆமா, வைக்காட்டுல இருந்து இலக்கட்டு கொண்டு வந்தேனே, அதை எடுத்து வண்டியில வச்சிட்டியா? கோயில வந்துட போகுது. கோயிலுக்கு போறேன்னு தான் அமைதியா இருக்கிறேன். எத்தனை தடவை எடுத்து வச்சுட்டேன்னு சொல்றது? திரும்ப திரும்ப கிறுக்கு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கியா? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? எல்லா பொருளும் கரெக்டா எடுத்து வச்சுட்டு இருந்தேன்னு கேட்டேன். ஏன்னா நம்ம போறது மெயின் ரோட மெயின் பஸ்ஸரா கிடையாது. நமக்கு ஒரு பொருள் இல்லாட்டி கூட பக்கத்துல போய் வாங்குறதுக்கு. நமக்கு பொருள் இல்லாட்டி ரிட்டர்ன் நம்ம இங்க வந்துதான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதான் 1க்கு 2 தடவை கேக்குறேமா. அப்பா, அதெல்லாம் அம்மா கோயிலுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து முன்னாடியே வண்டியில வச்சுட்டாங்க. சரி, நான் கேட்டுட்டேப்பா. அதுக்கு உங்க அம்மா அன்பா பதில் சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு மூஞ்ச பாரு, மூதேவி மாதிரி வச்சிருக்கா. கோயிலுக்கு போற நேரம் கூட. ஆமா, இவர் மூஞ்சி மட்டும் அப்படியே சீதேவி மாதிரி இருக்கான். நேத்து நைட்ல இருந்து பார்த்து ஒவ்வொரு பொருளா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இவர் நல்ல வயிறு நிறைய தின்னுட்டு கொப்பரப்படுத்து தூங்கிட்டு இப்ப ஏக்கான மயிரா கேள்வி. சரிம்மா விடு, தெரியாம கேட்டுட்டேன். என்னம்மா இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் அத்தையும் மாமாவும் காணும்? வருவாப்பா, நம்ம வீட்டுல மத்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பூவும் பழம்லாம் இல்ல. சரி, அண்ணன் வர்ற வழியில கடத்தெரு இருக்குல்ல, அங்க கொஞ்சம் சாமிக்கு மட்டும் பூ பழங்கள்லாம் வாங்கிட்டு வேணான்னு சொன்னேன். வாங்கிட்டு வருவாங்களா இருக்கும். ஓ அப்படியா? சரி சரி. எப்பா, என்னப்பா விஜய், நம்ம கிளம்பும் போச்சுலயும் ஒரு தடவை கூட்டு பாத்துருக்கலாம்லப்பா, ரகு வீட்டுல வராங்களா வரலையான்னு. நான் நேத்துல இருந்து ஒரு 2-3 தடவையாவது அக்காட்டு கேட்டு பாத்துட்டேன். நம்ம எல்லாம் குலதெய்வ கோயில் போய் ரொம்ப நாள் ஆகுதுக்கான்னு. அவன் என்ன சொல்றானா, மருமக மாசமா இருக்கும் போது வேண்டாம், குழந்தை பிறந்தோன்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் போயிட்டு வருவோம் தான் சொல்லிக்கிட்டே இருக்கா. ஓ, அவங்க அப்படி சொல்றாங்களா? நான் எல்லாருமே போனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். விஜய், ஏன் கோயிலுக்கு முன்னாடி இப்படி கஷ்டமா பேசுற? சரி, நம்ம இப்ப தானே போறோம். மத நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு தடவை குடும்பமா போலாம்ப்பா. ஆமா மாமா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சந்தியா. என்ன சந்தியா, அம்மா வேற பாக்காங்க. என்ன வேணுமா அவளுக்கு? உன் காதை கடிக்கிறா? என்னலாம் இல்லம்மா, கவிய கூப்பிட்டு இருக்கா. ஆமா, உங்களை அங்க பாருங்க. என்ன இந்த சேரி எனக்கு எப்படி இருக்கு? இந்த சேரியில நான் நல்லா இருக்கேனா? அம்மா காதல விழுந்துற போகுது சந்தியா. ஏற்கனவே அம்மா உன திட்டிட்டு இருக்காவ. அத்த காதல விழாது. நான் இந்த சேரியில எப்படி இருக்கேன், நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. அம்மா சந்தியா, இப்ப நீங்க அழகு போட்டியா நடக்க போகுது. நம்ம என்ன அங்கேயா போறோம்? குலதெய்வ கோயிலுக்கு தானே போறோம். இப்ப போய் அவனை கூப்பிட்டு சேலை நல்லா இருக்கா பாவடை நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? அந்த சொன்னேல சந்தியா. அத்த காது என்ன இவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு எனக்கு தெரியவா செய்யும் அம்மா. என்னம்மா சந்தியா, அவன் காதையே கடிச்சுக்கிட்டு இருக்க? அது வந்துட்டு புது சாரி, அதான் நல்லா இருக்கானே மாமாட்ட கேட்டேன். அம்மா, அவன் இந்த சிலையை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டான். நீ உடனே இந்த சிலையை மாத்திட்டு வேற சிலை கட்டிட்டு வந்துருவியோ? இல்ல, அது எப்படி உடனே மாத்திட்டு வர முடியும்? கதவை தான் பூட்டியாச்சே. அம்மா சந்தியா, வீட்டுல 24 மணி நேரமும் அவன் பின்னாடி தானே சுத்துறா. அவன் உன்னை எப்பவும் பாத்துக்கிட்டு அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு தானே சொல்லுறான். இப்ப கோயிலுக்கு போற நேரத்துலயும் அவன் நீ நல்லா இருக்குன்னு சொல்லணுமா? சும்மாதான் கேட்டேன். மருமகளே, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதமா. விஜய் உன்னை பார்த்து அழகா இருக்குன்னு சொன்னா இவ வயிறு எரிஞ்சிடும். அதான் விஜய் சொல்ல விடாம தடுத்துட்டு இருக்கா. ஆமா, இவ பெரிய அழகி. அந்த காலத்துல எல்லாம் நான் எவ்வளவு அழகா இருப்பேன். என் அழகுக்கு இவ கால் தூசி வருவாளா? என் பையன் இவள அழகுன்னு சொன்னோன்னா நான் வயிறு எரியுமா? அம்மா வசந்தி, கொஞ்சம் பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லு. நம்ம கல்யாணத்தோட பின்னி போட்ட தலைதான் உனக்கு இன்னும் இப்படியேதான் இருக்கு. உன்னால நான் மருமக மாதிரி ஹேர் ஸ்டைல மாத்த முடியுமா? எனக்கு நான் ஆசையா? எனக்கும் நல்லா சேலை கட்டி ஹேர் ஸ்டைல் மாத்தி பொட்டுலாம் வச்சா நானும் இதா இருக்காள இவளோட அழகா தான் இருப்பேன். என்ன அந்த சோம்பேறி பிடிச்ச அட்மின் எனக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டுக்கு. இவளுக்கு மட்டும் பார்த்து பார்த்து பண்ணுது. ஏய் சந்தியா, சிரிக்காத. அம்மா கோவப்பட போறாவ. ஏய் இழிக்காத. நம்ம கோயிலுக்கு போறோம், கொஞ்சம் பயபக்தி வேணும். முதல்ல கோயிலுக்கு நல்லபடியா போகணும்னு கும்பிடு. அதுக்கப்புறம் சாமி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் உன் புருஷன்கிட்ட சேலை நல்லா இருக்கா, பொட்டு நல்லா இருக்கா, பூ நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இரு. அதுக்கு தட்டி கொஞ்சம் பயபக்தியா வர்றதுக்கு பாரு. பள்ள புள்ள கமிக்காதான் அண்ணன் புள்ளனோட பார்க்க மாட்டேன், வாயில அடிச்சிருவேன். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஐயோ அம்மா, நான் கிட்ட சொல்றேம்மா, நீங்க கோவப்படாதீங்க. சந்தியா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு சந்தியா. எங்க அம்மா கிட்ட தேவையில்லாம திட்டு வாங்கினே இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பியா? ஆமா, இல்லாட்டினாலும் அத்தை திட்டமிட்டவ. என்னையும் மாமாவையும் திட்டாட்டி அத்தைக்கு தூக்கமே வராது. என்னப்பா சரண், வந்ததுல இருந்தே நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதுவும் முக்கியமான விஷயமா? அம்மாட்டோட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஐயோ அம்மா, நான் இவங்க சும்மா பேசிட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு முக்கியமா பார்க்க வந்ததே உங்களதாம்மா. என்னது, என்ன பார்க்க வந்தியா? என்னப்பா? அம்மா, அப்பா கால் பண்ணாங்க. அப்பாவெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல தனியா மேனேஜ் பண்ண முடியலையா, அதான் எவ்வளவு சீக்கிரம் மேரேஜ் பண்ண முடியுமோ மேரேஜ் பண்ணிட்டு அமெரிக்காக்கு ரிட்டர்ன் வாப்பான்னு கூப்பிடுறாரு. அவர் சொல்றதும் சரிதானப்பா.
அவரால் எப்படி தனியா மேனேஜ் பண்ண முடியும்? சரி, நீ எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறா? என்னம்மா மேரேஜ் எப்போ நீங்க என்கிட்ட கேக்கீங்க? நீங்க தானே எனக்கு முன்ன இருந்து மேரேஜே நடத்தணும். நீங்க ஒரு நல்ல நாள் எப்போன்னு பாருங்க, அப்புறம் போய் பொண்ணு வீட்டுல பேசுங்க, அப்புறம் ஒரு நல்ல நாள் நம்ம மேரேஜ் வச்சுப்போம். நடத்தலாம்ப்பா, நீயே என் புள்ள தானே. நாங்க எல்லாரும் முன்னு உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தலாம். அப்புறம் சரண், உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளுங்கம்மா. சரண், உன் ஃப்ரெண்டுக்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு முடிவு எடுத்திய, அந்த பொண்ணை நீ முன்ன கூட பாத்தியா? இல்லையம்மா. என்னது இல்லையா? ஏன்பா? இப்பா இவனுக்காக உன் வாழ்க்கைய பணிய வச்சிருக்கிய. அந்த பொண்ணு ஒருவேளை கருப்பா கத்தலும் தொத்தலுமா பல்லு நின்று போய் பாக்க கன்றாவியா இருந்தா நீ என்னப்பா பண்ணுவா? என்ன பண்ணுவேமா? கல்யாணம் படிக்கிடுவேன் அந்த பொண்ணு. இதாண்டே என் ஃப்ரெண்டுன்றது. என்னப்பா சொல்ற? பொண்ணு அப்படி இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கிடுவியா? பாருங்கம்மா, சாமி என் ஃப்ரெண்டுக்கும் மேல, அவளுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் அக்செப்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் அழக பார்த்துலாம் கல்யாணம் பண்ணணும்னு நான் விரும்பலமா. நல்ல குணம் இருந்தா போதும்னு நினைக்கிறேன். சாம் கல்யாணம் பண்ணிக்கிற போறவங்களுக்கு நல்ல குணம், அதே மாதிரி அவங்க தங்கச்சிக்கும் உண்டுன்னு நான் நம்புறேமா. நான் கல்யாணத்தோடய அந்த பொண்ணு பாத்துக்கிறேன். சூப்பர் சூப்பர்டா சரண், நீ கொஞ்சம் மூடுறியா? நம்ம ரெண்டுத்துக்கும் எப்போ ஒரு போல கல்யாணம் வைக்கிறாங்க, நீ அம்மாட்ட நைஸா கேள. ஏண்டா எல்லாத்தையும் நானே கேட்டு உங்க அம்மா கிட்ட நானே திட்டு வாங்கணும்னு பாக்குறியா? ப்ளீஸ் ப்ளீஸ்டா, நான் எப்படிடா கேக்குறது? என்ன அசிங்கமா நினைக்க மாட்டாங்களா? சரி சரி, கேட்டு தொலைறேன். அப்புறமா எங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணத்துக்கு ஒரே கோட் சூட் எடுங்கம்மா. அப்பதான் ஒரே ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஒரே கலர் போட்டாதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஒரே மேடையில ரெண்டு பேரும் நிக்கிறீங்களா? அது எப்படிப்பா ஒரே மேடையில ரெண்டு பேரும் நிக்க முடியும்? ஆமாமா, எனக்கும் சரணுக்கும் ஒரே நாள்ல ஒரே மேடையில தானமா கல்யாணம் சொன்னீங்க. அது வந்து சொன்னேன், ஆனா இப்போ அப்படி நடத்த முடியாதுப்பா. ஃபர்ஸ்ட் சரண் கல்யாணம் முடியட்டும். என்னம்மா சடனா இப்படி சொல்லிட்டீங்க? எங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே நாள்ல தானே மேரேஜ் வைக்கணும்னு நீங்க சொன்னீங்க. இப்ப என்னம்மா, அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ அப்படிலாம் இல்லப்பா சரண். இப்போ நம்ம வீட்டுல இவன் தம்பி பொண்டாட்டி மாசமா இருக்கிறா. நேரத்துல கல்யாணம் வைக்கலாமான்னு பெரியவங்கிட்ட எல்லாம் கேட்டேன். வேண்டாம், குழந்தை பிறந்த பிறகு கல்யாணம் வச்சுக்கிடுங்கன்னு சொல்றாங்க. அதான் குழந்தை பிறந்த பிறகு இவனுக்கு கல்யாணம் வச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ அது வரை காத்துக்கிட்டு இருக்க முடியாதுலப்பா. உங்க அப்பா வேற போன் பண்ணிட்டாரு. அதனால உனக்கு இப்ப கல்யாணம் வைப்போம், அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் வச்சுக்கலாம். ஏம்மா என்ன சொல்றீங்க? தமிழ்ல தானப்பா சொல்றேன், காதுல விழலையோ? கேக்குது. அம்மா, இந்த ரீசன் உண்மையாவே வா, இல்லாட்டி அந்த பொண்ணை பிடிக்காம இருக்கிறதுனால கல்யாணத்தை தள்ளி போடலான்னு சொல்றீங்களா? எனக்கு பொண்ணை பிடிக்கலதான், இருந்தாலும் என் பையனுக்கு அவனா உயிர. அப்புறம் ஏன் நான் அந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன்? ரீசன் வந்து குழந்தை பிறந்த பிறகு வைக்கலான்னு தான்ப்பா. அப்படின்னா ஓகேம்மா, நான் மேரேஜ் முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு கிளம்புறேன். இவன் மேரேஜுக்கு கண்டிப்பா நீங்க இன்விடேஷன் அனுப்பி வைங்கம்மா, ஃபேமிலியோட வரோம். சரிப்பா, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கேன். சரிம்மா. குட்டி, பாட்டி கூட ரூமுக்கு வரியா? அஸ்கு புஸ்க, நீங்க என்ன தூங்காக்கலாம்னு நினைக்கீங்களா? நான் அப்பா கூட தான் இருப்பேன். நீ இப்ப சரியான ஆள் ஆயிட்டா தெரியுமா? வர வர பாட்டி பேச்சையே கேட்க மாட்டேங்கிறப்பா. போங்க போங்க, காத்து அட்டும் பாப்பாக்கு. குட்டிக்கு வர வர வாய் நிறைய. நிறைய இல்ல, ஒண்ணுதான் இருக்கு வாய். பாட்டிக்கு கண்ணே தெரியல. என்னடா அம்மா இப்படி சொல்றாங்க? ஏற்கனவே பவி அம்மாக்கு சுத்தமா பிடிக்காது, இப்ப வேற கல்யாணத்தை தள்ளி வைக்கலாம்னு சொல்றாவ. இதுக்கெல்லாம் ஒரி பண்ணிக்காத மச்சான், உனக்காக தான் நான் அந்த பொண்ணையே கல்யாணம் படிக்க போறேன்னு அம்மாக்கு நல்லாவே தெரியும். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம எப்படி? எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும், அதுதான் ரீசன் நினைக்க. நீ சொல்றது சரிதான், எனக்கும் உன் கூடயே மேரேஜ் ஆச்சுன்னா பவிய சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம், நிலாவும் நல்லா சந்தோஷப்படுவா. அதான். என்ன மச்சா, நீ சந்தோஷப்படுவியா இல்ல நிலா சந்தோஷப்படுவாளா பவிய கல்யாணம் முடிச்சா? ஓல்டு ஷாம பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? அது இருந்து 5 வருஷம் கழிச்சு இப்பதான் உன் முகத்துல சந்தோஷம் காதெல்லாம் சேர்ந்து இருக்கிறத பாக்குறேன். நீ எப்பவுமே இதே மாதிரி நல்லா இருக்கணும் மச்சான். போடா கலாய்க்காத. அப்புறம் மச்சான், நமக்கு கல்யாணம் லேட் ஆகுதுன்னா நீ எதுவும் கவலைப்படாத. அப்புறம் சீக்கிரம் கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோ, ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துட்டு சண்டை போட்டுட்டு உனக்கே இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடும். அதனால மச்சான் கொஞ்ச நாள் நல்லா லவ் பண்ணுங்க, அங்கங்க சுத்துங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன வசந்திமா, எல்லாரும் கிளம்பி ரெடியா இருக்கீங்க போலயே? நாங்க தான் வரதுக்கு லேட் ஆயிட்டோ. ஐயோ இல்லண்ணா, இப்பதான் நாங்களும் வெளியே வந்தோம். நீங்க வந்தா அப்படியே கார்ல ஏறலாம்ல, அதான் வெளியே நின்னுகிட்டு இருக்கோம். அத்தை மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு என்னப்பா, நாங்க நல்லா இருக்கோம். நீங்களா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காத்தே. சந்தியா, நீ என்ன மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? கோயிலுக்கு தானே போறோம், கொஞ்சம் சிரிச்சு இருக்க வேண்டியதானே? சிரிக்கலாம். ஏமா லேட்டு? கொஞ்சம் முன்ன குட்டியே வர வேண்டியதானே? நானா லேட் பண்ணேன்? உங்க அப்பா தான் கடையை அடைங்க சொன்னா இந்த அடைக்கேன்னு ஆள் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு.
இப்பதான் அழைச்சிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் சாமிக்கு ஜாமனை வாங்கிட்டு நான் வந்துகிட்டு தான் இருக்கோம். உனக்கு என்னாச்சு? கொஞ்சம் முன்னுக்குட்டி வந்திருக்க கூடாதாங்க. அத்தைகிட்ட நான் திட்டு வாங்குறதுலயாச்சும் தப்பிச்சிருப்பேன். என்னம்மா சந்தியா அமைதியா இருக்கா? இன்னும் இல்லம்மா, மாமாவும் எவ்வளவு நேரம் தான் பிள்ளைய கையில வச்சுக்கிட்டே நிப்பாவ. கை வலிக்காதாங்க, அதான் சீக்கிரத்துல போலான்னு தான் கேட்டேன். சரிம்மா, நீங்க ஏன் பிள்ளைய வச்சுட்டு நின்றுட்டு இருக்கீங்க? நீயும் மாப்பிளையும் வண்டியில இருங்க, நாங்க வரோம். ஆ சரிப்பா, வாங்க மாமா. ஐயோ இவ ஒருத்தி. சரி மாமா, நாங்க வண்டியில இருக்கோம், நீங்க வாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. எவ்வளவு நாளைக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போறோம். ஆமாடா வசந்தி, உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம குடும்பமா கோயிலுக்கு போனோம். அதுக்கப்புறம் இப்பதான் போறோம். என்னம்மா? ஆமாண்ணா, கோயிலுக்கு போறதெல்லாம் நினைச்சா சந்தோஷமா தாங்க இருக்கு. ஆனா நம்ம புள்ள சோனியா வந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும்ல. தங்கச்சிமா, சோனி செல்லம் வந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். நானும் கேட்டு பார்த்தேன் எங்க அக்காட்ட. அவ தான் மாசமா இருக்கும் வீட்டுல பிள்ளைய அலைய வைக்கண்டான்னு சொல்லிட்டா. குழந்தை பிறந்த பிறகு குடும்பமா போலான்னு சொல்லிட்டா. திருப்பி நம்ம மறுபடியும் கூப்பிடுறது நல்லா இருக்காதுல, அதான் விட்டுட்டேன். என்ன மைனி நீங்க ஃபீல் பண்றீங்க? சரி, இந்த தடவை நம்ம போயிட்டு வருவோம். சோனிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் இன்னொரு தடவை குடும்பமா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நீ சொல்றதும் சரிதான் வசந்தி. ஆனா சோனி அம்மாவுக்கு கோயிலுக்கு போனா ரொம்ப ஆசைப்படுவா. சரி, மாப்பிள்ளையும் அவளும் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சரி, குழந்தை பிறக்கட்டும் நல்லபடியா. அதுக்கப்புறம் ஒரு நாள் கோயிலுக்கு போலாம். அம்மா, தம்பி அழறா, சீக்கிரம் வாங்க. ஐயோ கத்த ஆரம்பிச்சிட்டாளே. சரி வாங்க போவோம். ஐயோ சாமி, என்னது? என் கையில இருந்த சாமி பொருளெல்லாம் கீழே போட்டுட்டேனே. இது என்ன அவசர குணமா? மைனி, நீங்க என்ன பண்ணீங்க? கால் தட்டி தானே கீழே வந்துட்டு, அது என்ன அவசர குணம்? வசந்தி, எல்லாம் என்னாலதான். பொருள் கையில வச்சிருக்கேன்னா கவனமா நான் தானே பார்த்து நடந்திருக்கணும். நான் வேகமா நடந்திருக்க கூடாது. அதனாலதான் கீழே விழுந்துட்டு. இதெல்லாம் நல்ல சகுனமானு தெரியல வசந்தி. மனசெல்லாம் பதறி போகுதே. சாமி, தெரியாம நடந்த தப்பு தான் இது. எது இருந்தாலும் என் குடும்பத்துக்கு மட்டும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. சாமி, எல்லாத்தையும் நீயே பாத்துக்கிடுங்க. உங்க மேல பாரத்தை போட்டுதான் நாங்க கோயிலுக்கு வரோம். யாருக்கும் எதுவும் ஆக கூடாது. நம்ம தங்கச்சி தெரியாமல் நடந்த தப்பு தானமா, அதனால சாமி மேல பாரத்தை போட்டுக்கலாம். சாமி பாத்துப்பாவ. வாங்க நம்ம கோயில் போவோம். சரி வாங்க மைனி, ஒண்ணும் நடக்காது. பிள்ளைகள்ட்ட எல்லாம் இத பத்தி சொல்லண்டா, அப்புறம் சங்கடப்படுவாங்க. சரி, நேரம் ஆகுதுல, கிளம்புமா? போலாம். சரி வாரா, நீ ஏன் இங்கே நிக்கிற? எனக்கு மனசே சரியில்லைங்க. நம்ம கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம பிள்ளை சோனிய பாத்துட்டு வந்திருக்கலாமோ? அதுக்கும் இதுக்கும் என்ன ராணி சம்பந்தம்? இப்ப எதுக்கு தேவையில்லாம சோனிய போட்டு எடுத்துட்டு இருக்கா? அவ நல்லதானே இருக்கா? நல்லாதான் இருக்காங்க. பிள்ளை போன் பண்ணி ஆசையா சொன்னா, அம்மா ஸ்கேன் எடுத்துட்டு வந்திருக்கேன், குழந்தை ஸ்கேன்ல அழகா தெரிஞ்சிச்சு, நீ பாருங்களான்னு கேட்டா. நம்ம ஒரு எட்டு பிள்ளையவே பார்த்துட்டு வந்திருக்கலாம். எனக்கு என்னமோ மனசு கஷ்டமா இருக்குங்க. பிள்ளைய பார்த்துட்டு வந்திருக்கலாம். ராணி இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காது பாரு. வசந்தி வீட்டுல எல்லாம் சந்தோஷமா கோயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. நம்மளெல்லாம் அவங்க கஷ்டப்படக்கூடாது. நம்ம பிள்ளைக்கு எல்லாம் ஒன்னும் இல்ல, அவ நல்லா இருக்கா. சரிவா, கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து பிரசாதம் கொண்டுட்டு பிள்ளைய போய் பார்த்துட்டு வருவோம். சரிங்க. இத நான் வேணனி போடல, தெரியாம தான் கை தவறி விழுந்துட்டு. நான் செஞ்ச தப்புக்காக என் பிள்ளைகளுக்கு எந்த தண்டனையும் கொடுத்துடாதங்க கடவுளே. என் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும். மனசு என்னமோ தெரியல, பதட்டமாவே இருக்கு. எதுவும் நடந்துடக்கூடாது சாமி. அவளுக்கு என்ன பிடிக்குன்னு நானே பார்த்து வாங்கிட்டு வரணுமா? அவளுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியாதவங்க. சாப்பாட்டுல அவளுக்கு பிடிச்சது பிரியாணி வாங்கியாச்சு. இந்த பிரியாணியை பார்த்தோன்னே அந்த ஆந்த பெண்ணி சந்தோஷத்துல கிஸ் தந்தாலும் தந்துருவா. சரி, எதை சந்தோஷமா தந்தாலும் வாங்கிக்கிட வேண்டியதுதான். சரி ஓகே ஷாம், நான் வரேன்டா. ஓகேடா, சாயந்தரம் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு உனக்கு கால் பண்றேன். நம்ம எப்பவும் சந்திப்போம் தெரியுமா ஹோட்டல், அங்க வேணா மீட் பண்ணலாமா? ஓகேடா மச்சான். என்ன மச்சான், ஈவினிங் நீ என்ன பார்க்க வருவல, அப்போ ஆள்கிட்ட சொல்லி ஏனையும் கூட்டிட்டு வர சொல்றியா?
ஆளையும் கூட்டு வரணுமா? டேய் பவிகிட்ட கேக்குறேன், அவ கூட்டு வந்தா உன் ஆளோட வரேன், இல்லாட்டி என் ஆளோட மட்டும் வரேன். மச்சான் என் ஆள் வந்தா மட்டும் தான் நீ உன் ஆள் கூட வரணும், இல்லாட்டி நீ தனியா வாப்பா சொல்லிட்டேன். என்னடா சரண் பொறாமையில பொங்குறா போல இருக்கு. சரண் அண்ணா வெளியே நின்று அண்ணகிட்ட பேசிட்டு இருக்கேன், வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே? இல்ல ரகு, இவ்வளவு நேரம் உள்ள இருந்தா பேசிட்டு இருந்தோம், இப்ப நான் வீட்டுக்கு கிளம்ப போறேன். ஓ அப்படியா, சரிண்ணா. ராமண்ணா என்ன ஹாஸ்பிட்டல் கிளம்பலையா? அம்மா நிலாக்குட்டி எங்க? வா வீட்டுக்குள்ள விளாண்டுட்டு இருக்கா. ஆமா நேரத்துல நீ எங்க போயிட்டு வரா? ஒரு முக்கியமான வேலை, அதனால ஒருத்தரை பாத்துட்டு வரேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ரகுபுரம் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு போலயே, கொண்டாடி பின்னாடியே தான் சுத்தி தலையுமே கேள்விப்பட்டேன். காலேஜ் கூட ஒழுங்கா போறது இல்லையாமே? அப்படிலாம் இல்லைன்னா, அவ கன்சியா இருக்கிறதுனால நான் லீவ் போட்டிருக்கேன், போகணும். ஓ சரி சரி, ஆமால நீ வேற அப்பா வேற ஆயிட்ட, கன்கிராச்சுலேஷன். இனிதான் உனக்கு பொறுப்பு நிறைய இருக்கு, ஒய்ஃப் நல்லா பாத்துக்கோ கேர்ஃபுல்லா. யாரு இவனை நல்லா பாத்துக்கோன்னு சொல்றியா? ஏ போடா சரண், இவன் நம்மளெல்லாம் மிஞ்சிட்டான். அவன் பொண்டாட்டி அப்படி பொக்கிச மாதிரி பொத்தி பொத்தி பாக்குறான் தெரியுமா? அப்படியா? நம்ம தான் நம்ம ஆள் கூட ரொமான்ஸ் பண்ண முடியாம சிங்கி எடுத்துட்டு இருக்கோம் போல இருக்கு. ராகுபுரோ காட்டுல ஒரே ரொமான்ஸ் மேலதான் போல இருக்கே. ஐயோ சரண நான் கண்ணு வச்சிடாதுங்க, அப்புறம் எனக்கும் என் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்துட போகுது. யாரு? நாங்க ரெண்டு பேரும் கண்ணு வச்சு உங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வர போதாங்கோ. சாமண்ணா நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க, எனக்கு வீட்டுக்குள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு. ஓய் தம்பி, உனக்கு வீட்டுக்குள்ள என்ன முக்கியமான வேலை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன் பொண்டாட்டிக்கு பிரியாணியை ஒளிச்சு வச்சு கொண்டுட்டு போறேன்னு பிரியாணி மனம் இங்க வர வீசுது. ஹாரிரோனி வேகமா ஓடுறா. ஆமா சாமண்ணா, அவ பிரியாணி ஆசைப்பட்டு கேட்டா, அதான் வாங்கிட்டு போறேன். ஓகேடா சாப்பிடுங்க. உன் தம்பி கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரே ப்ராப்ளம்னு என்கிட்ட புலம்பிட்டு இருந்த, இவங்க சீக்கிரத்துல எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கே புரியல சரண், இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்துல சண்டை போடுறதெல்லாம் பார்த்து சீக்கிரத்துல இந்த கேஸ் டைவர்ஸ் வேற போயிருமோன்னு நானே பயந்தேன். ஆனா இவன் ஒய்ஃப் இருக்காங்க தெரியுமா, அது நல்ல பொண்ணுடா, எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிடும். இவனை புரிஞ்சுக்கிட்டு முத காரணம் அதுதான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டுத்துக்குள்ள ஓகே ஓகே புரியுதுடா. உன் தம்பி வேற ஒரு பொண்ணு லவ் பண்றான்னு தெரிஞ்சுமே இந்த பொண்ணு விட்டு கொடுத்து போச்சுன்னா இந்த பொண்ணு ரியலி கிரேட்ரா. சரி நான் கிளம்புறேன்டா. ஓகேடா, ஈவினிங் பார்ப்போம். என்ன நிலாக்குட்டி தனியா இருக்கீங்க, யாரையுமே காணோம்? எல்லாரும் என்ன அப்பப்ப விட்டுட்டு விட்டுட்டு போறாங்க சித்தப்பா. அச்சோ, என் செல்லக்குட்டியை விட்டுட்டு போறாங்களா? நீ விடுடா, எனக்கு கொஞ்ச நாள் போருங்க, அதுக்குள்ள உனக்கு தம்பியோ பாப்பாவோ உன் கூட விளையாட வருவாங்க. அவன் எப்பவும் உன் கூடயே தான் இருப்பாங்க, உன்னை விட்டுட்டு போவே மாட்டான், சரியா? அப்போ இன்னைக்கு கூட விளையாட வருவாங்களா? ஐயோ இன்னைக்கு இல்லடா, என்ன ஒரு 5 month வெயிட் பண்ணு, அதுக்குள்ள வருவாங்க. 5 monthனா 1 day 2 day 3 day 4 day 5 day and 5 day அன்னைக்கு வருவாங்களா? உன் கணக்குப்படி அன்னைக்கு வருவாங்க, சரியா? சரி சித்தப்பா. குட்டி, நான் சித்திக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ என் கூட மாடிக்கு வரியா? சித்தி நீயும் மாடியில் உட்காந்து சாப்பிடலாம். போங்க சித்தப்பா, நான் சித்தி ரூமுக்கு 2 வாட்டி போய் கதவை தட்டினேன், சித்தி திறக்கவே இல்ல. எனக்கு கால் வலிக்குது, நீங்க சித்திய கூட்டு கீழே வாங்க. சோ என் நிலாக்குட்டி மாடிக்கு 2 தடவை போனீங்களா? கால் வலிக்குதா? சரி சரி, நீங்க இங்கேயே உட்காந்துருங்க, நான் போய் சித்தியை கூப்பிட்டு வரேன். சீக்கிரம். சோனி இவன் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கா?